ஆரம்பிக்கலாங்களா? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆண் நிம்மதியா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற இந்த 2 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த 2 பேர் யாரு, அவங்க பிரச்சனை எப்படியெல்லாம் வருதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு பொண்ணு பார்க்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. போய் அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சு அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய குணம் என்ன, எவ்வளோ நகை போடுவாங்க, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் சம்மதம் பேசி கல்யாண நாள் குறித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ மாமியார் சைடு இருந்து என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். கல்யாணம் முடிஞ்ச நம்ம வீட்டுக்கு வர்ற மருமகளை எல்லா மாமியாரும் முதல்ல தன்னுடைய மகளா தான் பார்க்கறாங்க. ஆனா எல்லா மாமியாருக்குமே தன்னுடைய மருமக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு தான் வரும் காலங்களில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு மருமக கிடைக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அப்படி அமைஞ்சிட்டா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரம். அப்படி அமையலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்க அனுமதிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க உங்க மக மேல வச்சிருக்கிற பாசத்தை வரக்கூடிய மருமக மேல அப்படியே வச்சிங்கன்னா உங்களுடைய மருமக மகளா இருப்பா, மகன் கடைசி வரைக்கும் மகனாவே இருப்பான். எந்த பிரச்சனையும் குடும்பத்துல இல்லாம குடும்பம் சுமூகமா போகும். கடைசி வரைக்கும் உங்க மருமக உங்க பையனை பார்த்துப்பா. யார் சாமி? இப்போ மருமக பக்கம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு வர்ற மருமகளும் இனிமேல் இது என்னுடைய குடும்பம் அப்படின்னு மனசு முழுக்க நினைச்சு அந்த வீட்டில் அடியெடுத்து வச்சாங்கன்னா உண்மையாவே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஈகோ இல்லாம இருந்தாலே பாதி பிரச்சனை வராது. என்னதான் நீங்க 100 பவுனு 150 பவுனு போட்டுட்டு வந்தாலும், லாரி நிறைய சீர் எடுத்துட்டு வந்தாலும், அந்த சீரு அந்த நெகநெட்டு எல்லாமே நீ உன் கணவன் வீட்டில் கஷ்டப்படாம பிழைக்கணுன்றதுக்காக உங்க அப்பம்மா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருள்கள், அவ்வளோதான். அதை நீங்க வச்சுக்கிட்டு தலகணத்துல இருக்கக்கூடாது. நான் இவ்வளோ எடுத்துட்டு வந்தேன், மற்றவங்க சொல்றபடி நான் ஏன் கேட்கணும், நான் என்னுடைய இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்க இருந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தினமும் கணவன் காதுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, வீட்டை பற்றியான திங்கிங் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், வேற ஏதாச்சும் பேட் ஹேபிட் வந்து ஸ்டார்ட் ஆகும், தேவையில்லாத சந்தேகம் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் கணவன் என்பவன் மத்தளம் மாறி இந்த பக்கம் அம்மா பக்கமும் பேச முடியாம, இந்த பக்கம் மனைவி பக்கமும் பேச முடியாம, இந்த மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி வாங்குற மாதிரி கணவன் ஒவ்வொரு நாளும் அடி வாங்க ஆரம்பிப்பான். இவங்களுடைய பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கே பாதி வாழ்நாள் போயிடும். அப்படிங்கிட்டு இந்த வாழ்றது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், மருமகளை விட மாமியார்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு தேவை. ஏன்னா அவங்க தான் அனுபவசாலிகள், அவங்க தான் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி சொன்னால் எந்த பக்குவத்தில் சொன்னால் மருமக கேட்டுப்பா, என்ன பண்ணால் குடும்பம் கரெக்டாக நடக்கும்ன்றத அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி வந்த பொண்ணு அவளுக்கு தான் குடும்பத்தை பற்றி எதுவுமே தெரியாதுன்னும் போது நீங்கள் சரியாக வழி நடத்தினா மட்டும்தான் அந்த குடும்பமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தினமும் எல்லாரும் ஒன்றா இருந்து தினமும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அந்த குடும்பத்தில் எப்போவுமே சண்டைன்றது ஒன்று வரவே வராது. கூடி வந்தால் கோடி நன்மைன்ற மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு வந்தாலும் தூசி மாதிரி சொக்கு நூறாக போயிடும்.